அப்படித்தானே? அப்ப அடிப்படையில் மக்கள் மீது உனக்கு அக்கறை இல்லை. இல்லை, ஒருத்தர் 2 தொகுதிக்கு மேலே நிற்க முடியாதுல்ல சார். இதுதான் தற்கொலை கூட்டமாச்சே. 234 தொகுதியில் என்னால் நிற்க முடியும்னு பேசுறவர் தானே சார். நானா சொல்றேன். இவங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் புசி ஆனந்த் தான் சொல்றாரு, என் தலைவன் வந்து நினைச்சா 234 தொகுதியில் நிற்க முடியும், ஆனா தேர்தல் கமிஷன் ஒத்துக்காது, 4-5 தான் நிற்க சொல்லுதுனாரு. அதுவே தெரியல அவருக்கு, 2 தான் நிற்க முடியும், அதுவே தெரியல அவருக்கு. அடிப்படையில் இதுதான் இவருடைய முழுமையான வசூல் விவரம். நான் இங்கேயே வசூல் பண்றீங்களா? சொந்தமா உங்களுக்காக உழைக்க தெரியாதா? கூட இருக்கிற ஆட்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டானா? கூடவே இருக்கிற செவ்வாழையே இதெல்லாம் சொல்லித்தர மாட்டியான்னு கேட்குற மாதிரி இது மட்டுமா பிரச்சனை பண்றாங்க. இப்போ ஒருத்தர் எம்எல்ஏவே ஆயிட்டார், அந்த கட்சியில் எம்எல்ஏ ஆயிட்டார் சார். செங்ஸ் மாமா தான். சென்ஸ் மாமானா? செங்கோட்டையன் தான். அவரை நான் மரியாதையா கூப்பிட்டேன் இப்போ செங்ஸ் மாமான்னு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏங்க அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டாருங்க. அவரு எம்எல்ஏவா இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டாரு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு. சரி, ரிசைன் பண்ணிட்டாரு. இனிமே தேர்தல் நடந்து அவர் ஜெயிச்சாதான் எம்எல்ஏ, அப்படித்தானே? ஆமா, எனக்கு தெரிஞ்ச அறிவில் அப்படிதான் சார். ஆமா, அப்படிதான். உங்களுக்கு என்ன விட அறிவு ஜாஸ்தி சார். அப்படித்தானே சார்? அதுல எதுவும் மாற்றம் இல்லை சார். மக்களே கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. ஆனா செங்ஸ் மாமா ராத்திரி ஒரு ராத்திரியா பஸ் ஸ்டாண்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டாருங்க. எப்படி பெயிண்ட் அடிச்சு செங்கோட்டையன் அப்படின்னு எழுதிட்டாரு. ஏற்கனவே அவர் பேர்ல தான் இருந்துச்சு அது. அவர் உடனே எழுதிட்டு தாவேகா கட்சி கலர்ல எழுதிட்டாரு. எழுதிட்டு சும்மா எதுனா பரவாயில்ல எழுதிட்டு பக்கத்திலே எம்எல்ஏன்னு போட்டாரு.